இங்க ஒரு திருடன் ஒரு லேடியோட பர்ஸை நைஸா திருடிட்டு போறான். அதை பார்த்து அவளோட பையன் வாட்டர் கனை வச்சு ஷூட் பண்ணி நீ திருடினதை பார்த்துட்டேன், நீ கெட்டவன்னு சொல்றான். அதுக்கு இவனும் நான் கெட்டவே இல்லை, நான் ஒரு சூப்பர் ஹீரோ, இந்த உலகத்தை காப்பாத்ததான் இந்த பர்ஸ் தேவைப்படுதுன்னு பொய் சொல்லி குட்டி பையனை ஏமாத்த பாக்குறான். அவனும் நான் நம்ப மாட்டேன், நீ சூப்பர் ஹீரோன்னு நிரூபிச்சு காட்டுன்னு சொல்றான். திருடன் அங்க உள்ள கண்ணாடி வழியா பையனுக்கு பின்னாடி இன்னொரு கன் இருக்கதை பார்த்து உன் பின்னாடி இன்னொரு கன் இருக்குன்னு சொல்ல குட்டி பையனும் இவன் சூப்பர் ஹீரோன்னு நம்பிடுறான். அவன்கிட்ட உள்ள பொம்மை துப்பாக்கிய திருடங்கிட்ட கொடுத்துட்டு உலகத்தை காப்பாத்த இது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்றான். அப்ப அம்மா வந்து இவனை பிடிச்சு யார் நீ, எதுக்காக என் பையன்கிட்ட பேசுறன்னு கேக்குறாங்க. குட்டி பையனும் அவரோட குழந்தைக்கு என்ன பொம்மை வாங்கலான்னு தான் என்கிட்ட பேசினார்னு சொல்லி ஹெல்ப் பண்ணி காப்பாத்திடுறான். அம்மாவும் அவன்கிட்ட சாரி கேட்டதும் அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். அப்போ ஒரு செக்யூரிட்டி வந்து உள்ள ஒரு கொலகாரம் வந்திருக்கான், நீங்க ஒளிஞ்சுக்கங்கன்னு சொல்லி ஒளிய வைக்கிறான். அந்த கொலகாரனும் கையில பாம வச்சுட்டு அங்கேயே வந்துடுறான். செக்யூரிட்டியும் இங்க குழந்தைலாம் இருக்கு, ப்ளீஸ் இப்படி பண்ணாதன்னு கெஞ்சுறான். அப்ப குட்டி பையன் வேமா வந்து இங்க சூப்பர்மேன் இருக்காரு, அவர் உன்னை கொன்றுவாருன்னு கத்துறான். குட்டி பையன் ஆபத்துல இருக்கிறத பார்த்த திருடன் அவன் கொடுத்த பொம்மை துப்பாக்கியை வச்சு கொலகாரனை மிரட்டுறான். அவனும் பயந்து இது டம்மி பாம்பு தான் சொல்லிட்டு கீழே வச்சிடறான். அப்ப போலீஸ்லாம் வந்து அவனை பிடிச்சிடுறாங்க. குட்டி பையனும் அம்மாட்ட இவர் தான் உண்மையான சூப்பர் ஹீரோன்னு சொல்றான். அம்மாவும் என் பையன் உயிரை காப்பாத்திட்டீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்தே ஆகணும்னு பர்ஸை தேடுறாங்க. அப்ப இவன் பர்ஸை அம்மாட்ட கொடுத்துட்டு நான் தான் அதை திருடினேன், நான் சூப்பர் ஹீரோ கிடையாது, நான் ஒரு திருடன்னு சொல்லிடுறான். அங்க உள்ள போலீஸும் இவனை பிடிக்கலாம்னு வர்றாங்க. அப்ப குட்டி பையன் மனசுடைஞ்சிருக்கத பார்த்த அம்மா இங்க எந்த திருட்டும் நடக்கலன்னு சொல்லி போலீஸா போக சொல்றாங்க. அப்புறம் அம்மா என் பையன் சூப்பர் ஹீரோ மேல வச்ச நம்பிக்கையை உடைக்க விரும்பல, என்ன இருந்தாலும் என் பையன் உயிரை காப்பாத்திருக்க, உண்மையிலே உனக்கு நல்ல மனசு இருக்குன்னு சொல்றாங்க. இதை பார்த்து பையன் ஹாப்பி ஆகிடுறான். ஆக்சுவலி இது உண்மையிலே நடந்த சம்பவம். மைக்கேல் ராஜர்ஸ்ங்கிற திருடன் சூப்பர் மார்க்கெட்ல கத்தி வச்சு மிரட்டினவன் கூட சண்டை போட்டு நிறைய பேரை காப்பாத்திருக்காரு.